இயே, இயேசு என்ற நாமங்களை மாற்றலாகாது. மெய்யான பிதாவின் நாமம் இயே என்பதையும் மெய்யான குமாரனின் நாமம் இயேசு என்பதையும் நாம் நம் விருப்பப்படி மாற்றலாமா? தேவன் தமக்கும் குமாரனுக்கும் இட்ட பெயர்களை மனிதர்களாகிய நாம் எவ்விதத்திலும் மாற்றக்கூடாது. தேவ நாமம் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த நாமத்துக்குள் தேவத்துவமே அடங்கியிருக்கிறது. ஆகவேதான் பவுல் கொலோசையரிடம் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யச் சொல்கிறார். தேவ நாமம் ஒரு முத்திரை மட்டுமல்ல, தம் நாமத்தின் மூலமே தேவன் தம்மை அழைக்கிறவர்களிடம் தொடர்பு வைக்கிறார். தேவ நாமமும் அவருடைய பிரசன்னமும் மகிமையும் தொடர்புள்ளவை. மாற்று நாமங்களை பயன்படுத்துவது அவருடைய மெய்யான நாமத்துக்கு அவமதிப்பு, அவமரியாதை உண்டாக்குவதாகும். இயேசு என்ற குமாரனின் நாமத்திலிருந்து ஈ என்ற எழுத்தையோ அதன் ஒலியையோ வெளியேற்றாமல் உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு என்ற நாமத்தில் பிதாவின் இயே என்ற நாமம் அடங்கியிருக்கிறது. அப்படி ஈ என்ற எழுத்தையோ அதன் ஒலியையோ நீக்கினால் பிதாவின் நாமத்தை அரைகுறையாக்குகிறோம். தேவன் தன் பெயரை மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் கேட்கும் மாற்று கேள்வி, மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா என்பதே. மேலும் அவ்வாறு மாற்றும்போது வேறொரு பொய் பெயரை நாமே உண்டாக்கி விடுகிறோம். இதன் மூலம் பொய் பிதாவையும் பொய் இரட்சகரையும், ஏன் அந்தி கிறிஸ்துவையே நாம் உண்டாக்கி விடுகிறோம். அந்நிய தேவனை வணங்கக்கூடாது என்ற பிதாவின் கட்டளையையும் மீறிவிடுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பிதாவின் நாமத்தையும் குமாரனின் நாமத்தையும் தேவனால் கொடுக்கப்பட்ட மொழியிலேயே, இலக்கண முறையிலேயே அப்படியே பயன்படுத்த வேண்டும். அதுதான் அவருடைய நாமத்துக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. தேவ நாமத்தை குறித்த பயபக்தி நமக்கு வேண்டும். அர்த்தம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, காலங்கள் குறித்த இலக்கண விவகாரங்களை தேவன் தந்த நாமத்துக்குள் நுழைய விடக்கூடாது. மதபோதகர், மொழிபெயர்ப்பாளர்களை தலையிட விடவும் கூடாது. தம்முடைய இயே என்ற நாமம் தலைமுறை தலைமுறையாக தம் நாமம் என்று பிதாவே சொன்ன பிறகு யாரும் மாற்று கருத்தையோ அல்லது மாற்று நாமங்களையோ வேதத்துக்குள்ளோ சபைக்குள்ளோ புகுத்தக்கூடாது. தேவனுடைய நாமத்தை உதாசீனப்படுத்தாமல் தேவனை வணங்குவோமாக.